அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபक़த் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅத்துமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிற்கு உரித்தாகுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அளவில்லா அருளால் 15வது நாள் தராவீஹ் தொழுகையை நாம் தொழுது அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நாம் தொழுத தொழுகையை கபூல் செய்வானாக. வைக்க இருக்கக்கூடிய நோன்புகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. மீதமுள்ள நாட்களிலும் நோன்பு வைக்கக்கூடிய, தொழக்கூடிய, இபாதத்து செய்யக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை, ஈமானை, உடல் சுகத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தனது மறையிலே சொல்லும் பொழுது, வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅத்துமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் கொஞ்ச பேரை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ அல்லாஹுடைய அருள் இருப்பதினால்தான் எத்தனையோ காரியங்களில் நாம் அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு செயலையும், நம்முடைய காரியங்கள் அல்லாஹிடத்திலே கேட்பதின் மூலமாக வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹுடைய அருளால் தான். அல்லாஹுடைய அருளுக்கு இணையாக அல்லாஹுடைய படைப்புகள் எதுவுமே கிடையாது. எந்த படைப்பை மனிதன் முதல் கொண்டு மற்ற உயிரினங்கள் எது எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹுடைய அருளுக்கு பின்னால் தான். அவனுடைய அருள், அவன் கொடுக்கக்கூடிய அருள் மிகப்பெரியது. அதே போன்று அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்கிறது. யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களை மன்னிக்குகிறான், நாடியவர்களை அதாபு செய்கிறான். இப்போ அல்லாஹ் மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய கஃபூர் என்ற இடத்திலெல்லாம் ரஹீமையும் அல்லாஹ் போடுகிறான் குர்ஆனில். அவன் இரக்கமுள்ளவன், கிருபையானவன், மன்னிப்பவன், இரக்கமுடையவன். அல்லாஹ் குர்ஆனில் கஃபார் என்பதை ஒரு இடத்திலும், கஃபூர் என்பதை 50 இடத்திலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ அல்லாஹ் மன்னிப்பதில் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அல்லாஹ் அருளை கொடுப்பதிலும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அந்த அளவிற்கு அருளை கொடுக்கக்கூடியவன், கொடுத்து கொண்டே இருக்கிறான். கேட்கத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நம்ம தான் கேட்கறது இல்லை. ஆனால் அல்லாஹ் அருளை கொடுப்பதற்கு தயாராக இருக்க கொடுக்குறான். அல்லாஹுடைய அருள் ரஹமத்து என்பது நிறையா இருக்கு. ஒன்று மட்டும் இல்லை, எத்தனையோ இருக்கு. நாம் நடந்து போவதில் கூட யா அல்லாஹ் அவனுடைய அருளை கொடு. இப்போ அவனுடைய அருள் இல்லாட்டி நடக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள்கள் ஏராளம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபைக்கு வர்றாங்க. இந்த ஹதீஸை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களே அறிவிக்கிறார்கள். நாங்கள்லாம் உட்கார்ந்துருந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டு சென்று விட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு எனக்கு ஆச்சரியம்.
அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சத்தியத்தை கொண்டு நபியாக உங்களை அனுப்பிய அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சத்தியத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சத்தியம் செஞ்சுட்டு சொல்கிறாங்களாம். அதாவது ஒரு அடியார் இருந்தார், ஒரு நல்லடியார். அவர் 500 வருஷ காலங்கள் ஒரு மலையிலேயே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார். 500 வருஷ காலம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, மலையில். அந்த மலையை சுற்றி கடல் நீர். 500 வருஷ காலங்கள். அவருக்கு உணவு என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன கொடுக்குறான்? கடல் தண்ணி தான் நம்மளுக்கு தெரியுமே, உப்பு தண்ணி. இந்த சத்தம் போடுற பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அங்கே இருக்கிறவங்க. அந்த சத்தம் இங்கே வரையும் வருது. சுற்றி வர கடல், கடல் தண்ணி, உப்பு தண்ணி. அவர் சாப்பிட்றதுக்கு என்ன செய்வார்? அல்லாஹ் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? மலையிலிருந்து இறங்கி வருவார். அந்த உப்பு தண்ணியிலேயே ஒரு பக்கத்தில் ஒரு ஊற்று, அந்த அடிவாரத்தில் மலைக்கு கீழே அந்த கடல் தண்ணி, அந்த கடல் தண்ணிக்கு கொஞ்சம் மேலே, அந்த மலைக்கு மேலே பக்கத்தில் தான் ஒரு ஊற்று. அதிலிருந்து ரொம்ப சுவையான இனிப்பான தண்ணீர். கீழே இறங்கி வருவார், அதை குடிப்பார். அங்கேயே பக்கத்திலேயே அந்த மலையிலேயே பக்கத்தில் ஒரு மாதுளை மரம். இது 500 வருஷமாக அல்லாஹ் கொடுக்குறான். அந்த மரம் ஒன்று பட்டு போல, வீணா போல, 500 வருஷமாக அல்லாஹ் கொடுக்குறான். வருவார், அந்த மாதுளை பழத்தை பறித்து சாப்பிடுவார். அந்த தண்ணி ஊற்றுலேருந்து வர்றதை குடிப்பார். நல்ல கடலுக்கும் அதுக்கும் ரொம்ப நெருக்கம். உப்பு தண்ணி தான் வரணும். ஆனால் அல்லாஹ் ஒரு அழகான சுவையான தண்ணீரை கொடுத்து சாப்பிடுவார், போவார், வணங்குவார். இதுதான் அவருடைய வேலை. 500 வருஷ காலம். கிதாபில் எழுதுகிறாங்க, 500 வருஷ காலமாக அல்லாஹை வணங்கினார். எவ்வளவு சிரமமாக இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுவார். அந்த சிரமத்தெல்லாம் அல்லாஹுடைய அன்பிற்காக வேண்டி, அவனுடைய அருளுக்காக வேண்டி பொறுத்து கொண்டு 500 வருட காலங்கள் வாழுகிறார், வணங்குகிறார். ஆனால் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை. 500 வருஷ காலங்கள் எனக்கு இந்த மாதம் பழத்தை கொடுத்தாய், தண்ணீரை கொடுத்தாய். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, என்னுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் சஜிதாவில் இருந்தே என்னுடைய உயிர் போயும். அவருக்கு ஒரு ஆசை. இதே இடத்துல சஜிதாவில் இருந்தே போகணும். அந்த சஜிதாவிலேயே மறுமை வரை நான் இருக்கணும். இப்படி ஒரு ஆசை பாருங்க. மறுமை வரையும் அப்படி சஜிதாவிலே இருக்கணும். நீ எழுப்பக்கூடிய நேரத்தில் இந்த சஜிதாவில் இருக்க போகும்போது நீ எழுப்பணும் இல்லை. அவருக்கு ஒரு ஆசை. அல்லாஹ் ஒப்புக்கொண்டான், அவர் துவாவை ஏற்றுக்கொண்டான். சரி, என்னுடைய அடியார் கேட்குறாரு, என்ன அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அவனுடைய அருள் விசாலமானது. நம்ம தூய்மையான முறையிலே இஹ்லாஸோடு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவசியம் கொடுக்குறான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உடனே அவர் உயிர் போது சஜிதாவிலேயே கிடக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் உலகத்துக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் நாங்கள் மலாயிகத்துமார்கள், வானவர்கள் அவரை பார்ப்போம், சஜிதாவிலே கிடப்பார். உயிர் போயிடுச்சு, அப்படி சஜிதாவிலே இருக்கிறார். மையத்து பாருங்கள்,
நல்லா கவனிச்சுக்கோங்க. மையத்து நான் இடையில அதை சொல்ல வேண்டிய விஷயம். உயிர் போகக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கணும். அதனால் பக்கத்திலே இருப்பாங்க. மனைவி அந்த கணவனோ கூட பிறந்தவங்களோ பக்கத்திலே இருக்கணும். ஏன்னா உயிர் போகிற நேரத்தில் அவங்களுடைய கை இப்படி இருந்தால் இப்படியே தான் இருக்கும், கால் மடங்கி இருந்தால் கால் மடங்கியே தான் இருக்கும். அதனால் பக்கத்தில் இருந்து அந்த உயிர் போகிற நேரத்தில் நல்லா காலெலாம் கையெல்லாம் நீ விடணும், எடுத்து அப்படி நல்லா உருவி விடணும். உருவி விட்டு தக்பீர் விட்டது மாதிரி அவங்கள படுக்க போடணும். நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் விட்டுருங்க, அப்படியே தான் இருக்கும் கால். நீங்கள் என்ன தான் இழுத்தாலும் திருப்பி மடங்கிக்கிறோம். இப்போ கண்ணெல்லாம் மூடி விடுவாங்க கசக்கி விட்டு உயிர் போனவொன்னு. ஒரு 1/2 மணி நேரம் கண்ணு முழிச்ச மேலேக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் விட்டுருங்க. கண்ணு முழிச்ச மேலேக்கு தான் எவ்வளோதான் கசக்கி விட்டாலும் அப்படியே தான் இருக்கும். இப்போ உடனே நம்ம அதை செய்யணும். அவர் சஜிதாவிலே இருக்கிறார், கொஞ்சம் கூட கீழே விழுகவே இல்லை. மையத்து வீட்டில் நான் ஏற்கனவே ஒரு ஜும்மாவில் சொன்னேன், தராவியில் சொல்கிறேன். மையத்து வீட்டில் நான் சொல்லிவிட்டு என் கடமை முடிஞ்சு வச்சு, அல்லாஹ் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லிட்டேன்டுவேன். ஆனால் உங்களுடைய கடமை இருக்குது, மையத்து வீட்டாருடைய கடமை இருக்குது. தயவுசெய்து பெண்ணாக இருந்தால் ஆண்களை யாரையும் பார்க்க விடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு போர்டை போட்டுருவோம், மையத்து வீட்டிலேயே அந்த பேனரை கட்டுறது மாதிரி. ஆணாக இருந்தால் பெண்கள் அங்கே பக்கத்தில் உட்காரவே கூடாது. போக சொல்லுங்க, ஒரு ரூமில் போய் உட்கார சொல்லுங்க. கூடாது, ஹராம். அந்த அதாவது ஆணாக இருந்தால் அந்த தங்கச்சி, அக்கா தங்கச்சி இவங்க உட்காந்துருக்கலாம். மற்ற யாரும் அந்நிய பெண்கள் யாரும் அங்கே உட்காரக்கூடாது. ஏதாவது ரூமில் போய் உட்கார சொல்லுங்க. இதில் வேற மையத்தை எல்லாம் அடக்கம் பண்ண போகிறோம், இந்த முகத்தை மூட போகிறோம், பார்க்குறவங்களாம் வந்து பார்த்துக்குங்க. பொம்பளைங்களாம் வந்து பாருங்கள், ஆம்பளையெல்லாம் போயிருங்க. ஆம்பளையெல்லாம் வந்து பாருங்கள், பொம்பளையெல்லாம். என்ன சட்டம்? யாருங்க இதை உருவாக்குனது? நீங்கள் பாவியாக பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். அதிகமான பாவம் உங்களுக்கு தான். இந்த வார்த்தையே வரக்கூடாது. யாரும் அங்கே உட்காரக்கூடாது. ஆண்களாக இருந்தால் ஆண்கள் போய் பாருங்கள். அந்த மையத்தை அடக்கம் செய்கிறது எல்லாமே ஆண்கள். இப்போ எங்கேயுமே நான் அந்த பெண்ணாக இருந்தால் பார்க்கவே கூடாது. ஒரு பெண்ணை இறந்துருச்சுன்னு சொன்னால், மனைவி இறந்துட்டா கணவனு கூட தொடுறதுக்கு அங்கே அனுமதி இல்லை. முடிஞ்சு வச்சு இந்த உலகத்திலேயே. இந்த உலகத்திலேயே அவங்களுடைய தொடர்பு முடிஞ்சிருச்சு, சரியாக போச்சு. அதனால் செய்து நீங்கள் மையத்து வீட்டார்கள் புரிஞ்சு சொல்லுங்கள். சட்டத்தை சொல்லுவோம், மார்க்கத்தினுடைய விஷயத்தை சொல்லுவோம். யார் எப்படி வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். அதனால் நமக்கு கவலை இல்லை. அல்லாஹுடைய அருள் நமக்கு வரும். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான். நம்ம நல்லதை சொல்கிறோம், உண்மையை சொல்கிறோம். அதனால் பெண்களும் சரி, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்களுடைய மையத்தை போய் பார்க்காதீங்க. நேராக போனால் ஒரு ரூமில் போய் ரொம்ப சொந்தக்காரங்களாம் போய் உள்ளே உட்காந்துருங்க. போகிறவங்க போய் அங்கேயே பக்கத்துலேயே மையத்தை சுற்றி உட்காந்துக்கிட்டு, சில ஊர்களில் எல்லா பலா பேச்சுகளும் அங்கே தான் பேசுகிறாங்க. எவ்வளவு பாவம்! அந்த மையத்து பத்துவா செய்யுது. யாரெல்லாம் என்னுடைய உயிரை வாங்கிட்ட, அது காதெல்லாம் கேட்கும். பாருங்க, என்னை பற்றி, ஊரை பற்றி, எல்லாத்த பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வேணாம், இந்த பாவத்தை செய்யாதீர்கள். இப்போ அவர் சஜிதாவிலே இருக்கிறாரு. மலாயிகத்துமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் போவோம் வருவோம், அப்போ எல்லாம் நாங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். சஜிதாவிலே கிடக்கிறார். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னதை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கியாமத்து நாளில் இவர் நிற்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் கியாமத்து நாளில் நடக்கிறது கூட எல்லாம் தெரியுமே. கியாமத்து நாளில் இவர் நிற்கிறார். இப்போ மறுமையில் நிற்கக்கூடிய நேரத்தில் வானவர்களை கூப்பிட்டு, அல்லாஹ் என்னுடைய அருளால், என்னுடைய கிருபையால், என்னுடைய கருணையால் இவரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க அல்லாஹ் சொல்கிறான். இந்த 500 வருஷ காலங்கள் வணங்கி சஜிதாவிலே இருந்தாரே, அவரை என்னுடைய அருளால், கிருபையால் இவரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க. உடனே மாணவர்கள்லாம் அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ இவர் பார்க்குறாரு அல்லாஹ்வை,
யா அல்லாஹ் என்ன சொல்ற, நான் உன்னை 500 வருஷ காலங்கள் மலையில இருந்து தவம் இருந்தேனே, எவ்வளவு இபாதத்து அதிகமாக செஞ்சிருக்கிறேன், அதனால இத்தனை ஆண்டு காலங்கள் இவர் வணங்கி இருக்கிறார், அதனால இவருடைய இபாதத்தின் மூலமாக நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். இவர் செய்த 500 வருட காலங்கள் இபாதத்து, இன்னும் எத்தனையோ இபாதத்துகள் நல்லது செஞ்சிருக்காரு, அதன் மூலமாக இவரை அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு நீ சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் உன்னுடைய அருளால் இவரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றியே அப்படின்னு அவர் கேட்குறாரு அல்லாட்ட. அல்லாட்ட கேட்டோடனே எல்லாம் சொல்கிறான், அப்படியா, என்னை மலாயிக்குமார்களை கூப்பிட்றான், வாங்க இவருடைய லிஸ்ட்டை எடுங்க, இவர் உலகத்தில் என்னென்ன அமல் செய்தாரோ அதெல்லாம் எடுங்க. உடனே அந்த பட்டோலை எடுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் எழுதப்படுது, வலது கையில் என்ன செய்கிறோமோ எங்கே போகிறோமோ எல்லாத்தையும் காலையிலேருந்து நைட்டு வரையும் இருக்கிற இங்கே ஒருத்தர், இங்கே கெட்டதை எழுதுறதுக்கு, தீமை செஞ்சால் எழுதுறதுக்கு இருக்கிறார். இந்த மகரிப் நேரம் வரக்கூடிய நேரத்தில் இவங்க 2 பேரும் போயிடுவாங்க, 2 பேரும் வேறு வந்துடுவாங்க மலாயிக்குமார்கள். ஆனால் நம்ம எதுவுமே எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாது, என்ன செஞ்சாலும் எழுதிடுவாங்க. இப்போ அந்த ஏடுகளை எடு, மலாயிக்குமார்களை அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஏடை எடுங்க. ஒன்றை எடுத்து பார்க்கலாம், நான் கொடுத்த அருளுக்கும் இவர் செய்த அமலும் எவ்வளவு இருக்குது அதை பாரு. நான் எவ்வளவு இவருக்கு நியாமத்து கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு அருளை செய்திருக்கிறேன், இப்போ அதுக்கும் இதுக்கும் கணக்கு போட்டு பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மலாயிக்குமார்கள் கணக்கு போடுறாங்க, ஒன்றையும் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு யா அல்லாஹ் இவருக்கு கண்ணை மட்டும் கொடுத்தாயே அதுக்கு அது சரியாக போச்சு, வேறு அவருடைய ஏடில் ஒன்றுமே இல்லை, நன்மையே கிடையாது அப்படின்னு மலாயிக்குமார்கள் சொல்லிட்டான். நீ கண்ணு கொடுத்தையில் நியாமத், உன்னுடைய அருள், அதுக்கே அந்த 500 வருஷம் சரியாக போச்சு, அவர் செஞ்ச அமல்லாம் சரியாச்சு, இப்போ வேறு அமலே கிடையாது அவர்கிட்ட. அப்படியா, அப்போ நரகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அல்லாஹ் சொல்கிறான். எதுவுமே இல்லை, இப்போ நரகத்துக்கு கொண்டு போங்க. நரகத்துக்கு இழுத்து போகிறாங்க, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள், நரகத்திற்கு இழுத்து செல்வார்கள். அப்படி இழுத்துக்கிட்டு போகும்போது யா அல்லாஹ் உன்னுடைய அருளால் என்னை சொர்க்கத்துக்கு போச்சு அப்படி சத்தம் போடுறாரு. பட்ட பிறகு தான் தெரியுது, அல்லாட்ட போய் நீ போட்டு போடலாமா சொல்கிறார். யா அல்லாஹ் இழுத்துட்டே போகிறாங்க, அவர் முணங்கிட்டே சத்தம் போட்டே அவர் யா அல்லாஹ் உன்னுடைய அருளால் என்னைய நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு, நான் எப்படி அவசரப்பட்டுட்டேன். இப்படியே போயிட்டாரு, பக்கத்தில் நரகம் வந்துருச்சு. உடனே அல்லாஹ் அவர் கொண்டு வாங்க, கொண்டு வந்தாச்சு. அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உரையாடல், பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. அல்லாஹ் கேட்குறான், நீ எதுவுமே இல்லாமல் இருந்து உன்னை மனுஷனாக படைச்சல, உண்மையா இல்லை? ஆமாம், இல்லை, ஒரு மனுஷனாக படைச்சேன், எந்த ஒரு மிருகமாக படைக்கிறேன், ஒரு மனுஷனாக படைச்சது. சரி, நீ 500 வருஷ காலங்கள் மலையில் இருந்து வணங்கினாங்க, அந்த 500 வயசை கொடுத்தல கொடுத்துருக்கனா, அந்த 500 வருஷமும் நீ திடகாத்திரமாக எந்த ஒரு நோய் இல்லாமல் வணங்குறதுக்கு உடல் நலத்தை கொடுத்தனா கொடுத்த. நீ சாப்பிட்றதுக்காக வேண்டி எந்த ஒரு புற்போன்னு சின்ன புல்லு கூட முளையாத ஒரு மலை, அந்த மலையில் உனக்கு மாதுளம் மரத்தை கொடுத்தனா 500 வருஷ காலம் இருந்துச்சு. சுற்றி வர கடல், அந்த கடல் உப்பு தண்ணி, அதை ஒட்டி உனக்கு சுவையான இனிப்பான நல்ல தண்ணீரை கொடுத்தனா எவ்வளவு உனக்கு கொடுத்துருக்கு. நல்லா செஞ்சு பாரு. நீ கேட்ட சஜிதாவிலேயே நான் இறக்கணும்ல கொடுத்தனா, சஜிதாவிலேயே இன்னைக்கு கியாம நாள் வரையும் வைக்கணும்னு சொன்னேன் கொடுத்தனா, அந்த சஜிதாவிலேயே எழுப்பணும்னு சொன்னேன் எழுப்பணும்னா, இவ்வளவு நியாமத்துகள் உனக்கு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த நியாமத்துகள் உன்னிலேயே நீ பார் அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் வெளியில, உன்னிலேயே பார். காது கேட்குற, காதை கொடுத்தனா கொஞ்சம் லேசா, ஒரே ஒரு சின்ன சவ்வு தான், ஒரு நூல் அளவுக்கு இல்லை, அந்த சவ்வை லேசை குத்துனீங்கன்னா போதும் காது செவிடு.
கண்ணை கொடுத்துருக்கனா நுகரக்கூடிய, கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, சுவைக்கக்கூடிய இன்னும் எத்தனை உறுப்புகள், உள்ளுறுப்புகள் உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன். இதை கொடுக்கலன்னு சொன்னால் நீ எப்படி வணங்குவா 20 வருஷம்? இவ்வளவு நான் கொடுத்திருக்கிறேன், இது எல்லாமே என்னுடைய அருள், என்னுடைய நியாமத். இதை நீ சிந்திச்சாயா? நான் தெரியாமல் சொல்லிட்டேன். உன்னுடைய அருளுக்கு முன்னாடி நான் தோத்துட்டேன். உன்னுடைய அருளுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கூட எதுவுமே ஜெயிக்க முடியாது. சரி, சொர்க்கத்துக்கு அழைச்சிருக்கோம். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஈருலக வாழ்வும் அல்லாஹ்வுடைய அருளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் தான் ஈருலக வாழ்க்கையும் மனிதனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை மனிதன் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய நாம், அல்லாஹ்வுடைய அருள் இந்த உயிர் உள்ள வரை அவனை நினைத்து, அவனுடைய அருளை நினைத்து அவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செய்வோம். அல்லாஹ்வுடைய அருளால் மறுமையிலே நம்மையும் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் முபாரக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم بلغ مرادنا ومراد المسلمين وقضي حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وطول حياتنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.